ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக, அதாவது இந்த ஹால் ஷேர் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹால் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேர்டு ஸ்கர்ட்ஸு, எல்லா ஸ்கர்ட்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளோர் லென்த் இருக்க மாதிரியான ஸ்கர்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளோர் லென்த் இருக்கிற மாதிரியான ஸ்கர்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்டாக இருக்கிற ஸ்கர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் பண்ணுற மாதிரியான க்ராப் டாப்ஸ், அதுவும் சப்பி சைஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து நமக்கு தான் வந்துட்டு ஸ்கர்ட்ஸ் கூட என்ன டாப் பேர் பண்ணுறதுன்றதுல ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப கான்சியஸாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி டாப்ஸ் தான் வந்து இன்றைக்கி நான் பேர் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்கர்ட்ஸு, ஒரு ஸ்லீவ்லெஸ் கவுனு, அதுக்கப்புறம் இது எல்லாமே பியோர் காட்டனில் இருக்குது. ஸோ எதுவுமே மிக்சட் ஃபேப்ரிக்கே கிடையாது. அண்ட் அது கூட நான் பேர் பண்ண போகிற ஒரே ஒரு டாப் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரியான இந்த லைக்ரா ஃபேப்ரிக்கில் இருக்கும். ரிமைனிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே மிந்த்ராவில் இருந்து தான். பட் மிந்த்ராவில் நம்ம கொடுத்து வாங்கின ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே வர்த்துன்னு நம்மளே நினச்சிக்கோம்ல. ஸோ அந்த லெவலுக்கு குவாலிட்டியாக ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீல் தர மாதிரியான ஹால் தான் இது. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ளேர்டு கவுன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக நான் இது வாங்கணும், ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அது ஏதோ ஒரு ரீசனால் மிஸ் ஆகிட்டே இருந்தது. இன்னொன்று இது சைஸ் வந்து கிடைக்கிறதே கிடையாது, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டே இருந்தது. ஆக்சுவலி இதை நான் தீபாவளிக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஷேர் பண்ணுறதுக்கு. அண்ட் அப்கமிங்கில் வர ஃபெஸ்டிவ்க்கு, பொங்கலுக்கு, அப்படி இல்லைனா நார்மலாக இருக்கிறதுக்குலாம் ரொம்பவே அழகாக இருக்கும், அவ்வளோ ஃப்ளேரு. ஸோ இதை வந்து நான் தனியாக அடுத்து இதுக்கு ஒரு ஹால் ஷேர் பண்ணுவேன்ல, இதோட இந்த ப்ராடக்ட் வர ஹாலில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து 3XL பேர் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்குது. எனக்கு இப்படி இருக்கும் தான் ஏதோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இது ஒரு ஹிப் பெல்ட் போட்டு நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ ஒவ்வொன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது அப்டேட்லாம் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும் வாட்ஸ்அப்லேயே. சொன்ன மாதிரி தான் சப்பி சைஸ்க்கு இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எனக்கு என்னென்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். பட் லூஸ்ன்னு போயிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்குது, ஷார்ட்டாக இருக்க மாட்டேங்குது. ஜீன் கூட பேர் பண்ணுற மாதிரி, பட் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஸ்கர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பட் கவர் பண்ணுற மாதிரி டாப் போட்டால் நல்லா இருக்காது. ஷார்ட்டாக இருக்கணும், கிராப் டாப் மாதிரி இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் லூஸ் ஃபிட்டாகவும் இருக்கணும். ஸோ கிராப் ஷர்ட்லாம் எடுக்கலாம். பட் கிராப் ஷர்ட்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சைஸ் வந்து அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை, 2XL 3XL அந்த மாதிரி. ஸோ அதுதான் மெயினான ரீசன் நான் மிந்த்ராவில் ட்ரை பண்ணதுக்கு. ஏன்னா மிந்த்ராவில் வந்து XXL ஓரளவுக்கு வந்து 43-44 பஸ்ட் சைஸ் வரைக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணது தான் இந்த ஒரு பிளாக் டாப்பு. ஸோ இந்த டாப் உங்களுக்கு தெரியும், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டாப் கூட இல்லை, ஒரே ஒரு ஒயிட் இருக்குது. ஆனால் அது வந்து அதுவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜீன் கூட பேர் பண்ணியிருப்பேன் ஏதோ ஒரு ட்ரிப் இருக்கும்போது. ஸோ அது அப்போ தான் லாஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் அது பத்துச்சா பத்தலையான்னு கூட தெரியல, கண்டிப்பாக இப்போ பத்தாது, அது வேறு விஷயம். ஸோ அது மாதிரி அதோட நல்ல குவாலிட்டியான ஃபேப்ரிக்கில் இருக்குது, நல்லா ஒரு வீநெக் மாதிரி. அண்ட் ஷர்ட்டு வந்து ரொம்ப லென்த்து கிடையாது, இந்த லெவல் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து சப்பியாக இருக்கும், பஸ்டியாக இருக்கும், இது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குமோன்னு ஃபீலே பண்ண வேணாம். ஏன்னா இதோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச், ரொம்ப எலாஸ்டிசிட்டி கிடையாது. அப்படியே நான் விசிபிளாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக திக்கான ஃபேப்ரிக், ஒரு மாதிரி ஸ்வெட் ஷர்ட் மாதிரியான ஃபேப்ரிக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணி சூப்பராக காமிக்குதுன்னு தான் சொல்லணும். இல்லை பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட ரிவ்யூ மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த டாப்போட ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் வரும். ஆனால் எனக்கு இதோட ஃபேப்ரிக், இதோட ஃபிட் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஒரு அழகான நல்ல ஷேப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு இன்னர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இது போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஜீன் கூட பேர் பண்ணிக்கலாம். பட் நான் ஜீனுக்கு இந்த மாதிரி டாப் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஜீனுக்கு பட் கவர் மாதிரி அது ஒரு தனி டாப்பிக்கு. ஸ்கர்ட்டுக்கு மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். ஸோ இது ஸ்கர்ட்டுக்கு சூப்பராக இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராப் டாப். ஸோ இது வந்து கோஷ்ரிக்கின்ற பிராண்டு எல்லாருக்கும் தெரியும். யூஸ்வலாக இது அமேசான் எல்லாத்துலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் மிந்த்ராவில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைனில் ஒயிட்டில் ஃபங்கியான ஒரு டாப்பு. அண்ட் நல்ல லினன் ஃபேப்ரிக், நல்ல சாஃப்டாக லைட் வெயிட்டடான ஒரு ஃபேப்ரிக். லைட்டாக சீத்ரூவாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இது என்னென்னா ஓவர் சைஸ்டு ஒரு க்ராப் டாப் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சீத்ரூவாக இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. XXL வாங்கியிருக்கேன். அண்ட் சாரி, இது வந்து கோஷ்ரிக்கு கிடையாது, ரோட்ஸ்டர் பிராண்டு. ரோட்ஸ்டர் பிராண்டில் வந்து மென்னோட கலெக்ஷன் எல்லாம் செம்ம அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவுமே ஓரளவுக்கு அஃபோர்டபுள் தான். ஏன்னா இந்த மாதிரி டாப் வந்து மீஷோலலாம் நான் பார்க்கும்போது எனக்கு XXL வந்து என்னோட சைஸுக்கு வந்து சூட்டபுளாக இல்லை. நிறையா வாங்கிட்டு என்னால் ட்ரையே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஸ்லீவ்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக நீட்டாக ஃப்ரீயாக இருந்தது. ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் கூட பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது. ப்ராப்பரான இன்னர் வேர் போட்டு ஒரு கேமி போட்டோம் அப்படின்னா ரொம்ப கவர்டாக நீட்டாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து நல்லா கிராப் சைஸ் தான், இவ்வளோ தான் இருக்குது. நல்லா இருந்தது. நான் வந்து ஸ்கர்ட்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கர்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் ஸ்கர்ட்டு. ஸோ இது பார்க்குறக்கு வந்து பியோர் காட்டன், ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஆனால் சின்னதாக தெரியுதுல்ல. ஆக்சுவலி வந்து இதோட ஃப்ளேரு இவ்வளோ ஃப்ளேர் இருக்குங்க. இந்த காக்ரா சோலிம்பாங்கள்ல அந்த லெவலுக்கு ஃப்ளேர். இங்கே பாருங்கள், இது ஒன்று. அண்ட்
எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஹிப் சைஸ் சூப்பர் அட்ஜஸ்டபிள். நான் 34 36 எடுத்திருந்தேன்னு தெரில. பட் ஸ்கர்ட்டில் 1 2 முன்ன பின்ன போனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அழகாக டைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் வித்தவுட் லைனிங்கில் தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஷேப்பியர் கூட தேவையில்லை இதுக்கு. இது கூட வந்து நீங்கள் கேப்ரி பேண்ட் போட்டிங்கனாலே போதும். ரொம்ப சீத்ரூலாம் இல்லை, பியோர் காட்டன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதோட பார்க்கும்போது இதோட ஃபேப்ரிக்கை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேயே இன்னொரு ப்ரௌன் அண்ட் பிளாக் கலரில் ரொம்ப அது ட்ரெண்டியான ஸ்கர்ட்டு. நீங்கள் நிறைய பேர் இந்த காக்ரா சோலின்னு சொல்லி அது கூட வந்து ஒரு பிளாக் கிராப் டாப் வந்து பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் நான் அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, சைடில் வீடியோ டச் பண்ணுற பாருங்கள். ஸோ அந்த ஸ்கர்ட் கூட நான் வந்து மேலே ஒரு ஒயிட் ஓவர் கோட் போட்டிருக்கேன்ல, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப் போட்டிருக்கேன், கிராப் டாப்பு. ஸோ அதனால் அது கூட வந்து நீங்கள் அந்த பிளாக் டாப்பே பேர் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இது 2 ஸ்கர்ட்டுமே கிட்டத்தட்ட சூப்பர் ஃப்ளேரு, சூப்பர் ஃபேப்ரிக், சூப்பர் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் ஸ்கர்ட்டு. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பியோர் காட்டன் ஃபேப்ரிக்கில் இருந்தது. இதோட டிசைன் பேட்டர்ன்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ அழகான ஃப்ளேரு. ஸோ இது 700 800 ஒரு டைம்னாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளாக்லாம் போட்டு அந்த பிளாக் கிராப் டாப் போடும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. எப்பயுமே வந்து ஒரு குர்தா செட்டு, குவாட் செட்டு, இந்த மாதிரி கவுனு இப்படியே ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று போடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்ம நார்மலாக வீட்டுக்கு வேணால் ஸ்கர்ட்டு டாப்லாம் போடுவோம். ஆனால் வந்து ஒரு எத்னிக்காக ஒரு நீட்டாக வெளியே கிளம்பும்போது அந்த மாதிரி பெருசாக நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்கர்ட்டு கூட இந்த மாதிரி 2 டாப் பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த லுக் வந்து கண்டிப்பாக நீங்கள் லவ் பண்ணுவீங்க. அவ்வளோ அழகாக இருந்தது இது. அதனால் ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்டு இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கூலான ஃபேப்ரிக்கில் இருக்குல்ல, அதெல்லாம் காட்டன். பார்த்ததெல்லாம் காட்டன். இது வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் கூலாக இருக்குது. அண்ட் ரொம்ப சீத்ரூலாம் கிடையாது. அதோடவே கம்பேர் பண்ணும்போது இது நல்லா திக்கான ஃபேப்ரிக், ஆனால் நல்லா கூலாக இருக்குது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு காஃப் லென்த் தான் இதோட லென்த் இருக்குது. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராப் டாப் பேர் பண்ணாலும் அழகாக இருக்கும், அந்த பிளாக் டாப் பேர் பண்ணாலும் அழகாக இருக்கும். நான் பேர் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் கேஷுவலாக நீட்டாக ஏதாவது வெக்கேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஹாஃப் இயர்லி லீவ் வரப்போதில்லை. ஸோ கண்டிப்பாக வெக்கேஷன்ஸ் போகலான்னு பிளான் பண்ணிப்பீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நீ எத்தனிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் அந்த ஸ்கர்ட் அந்த டாப்லாம் போட்டுக்கலாம். அண்ட் அது இல்லாமல் அனூக் பிராண்ட்லேருந்து ஜீன் கூட ஒரு டாப் நான் பேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதே டைப்பில் இப்போ வந்துட்டு அதே ஃபேப்ரிக்கில் ஒரு ஸ்லீவ்லெஸ் கவுன் விட்டுருக்காங்கங்க. லைக் அவங்களோட ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. எனக்கு அது போட்டிருக்கும் போது ஃபீல் நல்லா இருந்தது. ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஸ்ட்ரக் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இந்த பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன், எக்ஸல் சைஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சைஸ் எடுத்துட்டீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஃப்ரண்ட் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். இழுத்து பிடிச்சி பண்ணலாம், நான் பண்ணல. ஸோ இது கூட வந்து நான் பேர் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த கீழே வர்ற ஃப்ளேர், அந்த பிரிண்ட் எல்லாம் ரொம்ப யூனிக்காக நீட்டாக இருந்தது. ஸோ ஸ்லீவ்லெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் எடுக்கிறக்கு எஸ்டேட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக் இருந்தால் போதும். அதுவுமே வந்து ஃபுல் கவர்டாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக் வாங்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக நீட்டாக லுக் வைஸும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவள் தாங்க இதான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.